இந்த இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் கல்வியில் சிறந்து ஓங்கி வளர்வதற்குரிய அருவினையும் வழங்க வேண்டும் என இறைவன் ஆசையுடன் உங்களை வாழ்த்தி எந்த ஒரு உண்மையாக நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம் எல்லோரும் நம்முடைய வீடுகளில் புதுகளில் தீர்க்க சந்தோஷப்பாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இரவு தான் எனக்கு இந்த தொலைபேசி வந்தது. வந்த இடத்துல நான் சொன்னேன் 21ஆம் தேதி எங்களுக்கு பாடசாலை திறப்பு மட்டும் இல்லை, அவங்களோட இலக்கு ஒரு தைப்பங்கத்தை கொடுப்போம். ஒருவர் கொடுக்கும் போது நான் அதுக்கு உடனே சொன்னும் நீங்க செய்யும் எந்த எத்தனை மணிக்கு இருந்தார் 3 மணி சொன்னது பிறகு நான் டவுனுக்கு போய் செய்து வந்தது. அந்த வகையில் இவ்வாறான இந்த மாணவ செல்வங்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்க முன்வந்தவர்களை எமது பாடசாலை சமூகம் நெல்லூர் கிராம மக்கள் சார்பாக அவங்களை வரவேற்பதில் பெருமிதமாகிறது. அந்த வகையில் இந்த கற்றல் உபகரணத்தினை இங்கு இந்த பாடசாலையில் இணைப்பதற்கு முதலில் தொலைபேசி எடுத்த திருவா கண்ணன் அவர்களால் வரப்பட்டது. ஆனால் அவர்கள் கேசவன் என்பவருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் வருஷம் 3 பாடசாலைகளுக்கு 4 பாடசாலைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கும் நேரம் இந்த பாடசாலையை இந்த இவ்வாறுடம் தொகுத்திருக்கின்றார்களா உண்மையாக அது நான் அவர்களை தனிப்பட்டதில் அவங்களை வரவேற்கின்றேன். அந்த வகையில் இதற்கு கோடிட்டராக தொகுத்து கொடுப்பவர் கேசவர் ரசிகரன் அவர்கள், அதனை பெற்று விநியோகிப்பவர், வழங்குனர் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அவரை வைத்தால் உண்மையாக ரூபி பிரான்சிலே ரூபி என்கின்ற பெருமகான் இவர்களுக்கு இவ்வாறான மாணவர்களை கற்பித்தலுக்கான அடிப்படை தேவையான உபகரணங்களை வழங்குமாறு பணிக்கப்பட்ட அந்த வகையில் இருந்து இந்த நெல்லூர் கனிம ஆலயத்திற்கு அவங்களுக்கும் கொண்டாடத்தை விட்டு பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு சந்தோஷமாக கொண்டாடி இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கோடு பாடசாலைக்கு வருகிறது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வந்திருக்கிறார்கள். இந்த கற்றல் உபகரணங்களை எங்களுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இதனை பெற்று இவர்களுடைய எதிர்காலம் என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வியில் சிறக்க வேண்டும். இன்னும் இந்த கிராமத்தில் ஒரு அரசு ஊழியர் உருவாகவில்லை, ஆனால் மிக விரைவில் இந்த வருடத்துக்குள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அரசு ஊழியர் வரலாறு இந்த தரம் பதிப்பார். அதற்கு அயராத முயற்சியோடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த கிராமத்தில் உங்களுடைய பங்களிப்பினால் என்னுடைய மாணவ செல்வங்கள் பல துறைகளுக்கு கல்வியில் செல்வது உங்களுக்கு வரப்பிரசாரமாக இருக்கும். இங்கே வருகின்ற ரசிகரன் கேசவன் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த அனைத்து மாணவர்களுக்குமான அதாவது வருகிற மாணவர்களுக்கான கற்றல் உரிமை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன். அவர்கள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் ஒரு வார்த்தை கூறுவது பெற்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அது பலனாக இருக்கும் என ஒரு வார்த்தை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். நான் வீட்டு ஸ்கூல்ல 10 வருஷம் படிக்கிறேன், 12 வருஷம் படிக்கிறேன். என் சொந்த இடம் நான் மண்டபத்தடிதான். எங்க அப்பா நீங்க ஏரியாலாம் தெரியும், மண்டபத்தடிதான். அங்கிருந்து படிக்கிற மாஸ்டரா வந்து வீட்டு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட பெரிய ஒரு கிரௌண்ட் வச்சிருக்கலாம் என்னோட பேர்ல. ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்களும் இப்படிதான் உங்களை போல நாங்களும் இதே போல இருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் காரெல்லாம் வாங்கி இருக்கிறோம்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எங்களை அது வாங்க வைக்கிறது படிப்பு மட்டும் விளங்கிட்டார். அதெல்லாம் கொஞ்சம் படிங்க. இந்த கொப்பி கொடுக்குறது நான் என்ற சொந்த செலவுல தான் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் அகதியா போயிட்டு மாலமிக்கு முகாமில் இருக்கக்குள்ள இது பள்ளியில் படிக்க போகல இந்த கொப்பி ஒன்றுமே இல்லை. ஒரு நிறுவனம் தான் ஒரு 20 கொப்பி வச்சு ஒரு பேக் ஒன்று தான் இருந்துச்சு. அந்த கொப்பியை வச்சுதான் நான் ஏஎல் படிச்சு பாஸ் பண்ணி கட்டக்கூடாத 182வது ரேங்க் வந்து யூனிவர்சிட்டிக்கு போவாங்க படிச்சு போகணும். என்ன வேலை போகணும், என்ன டீச்சிங் வேலை விருப்பப்படுறதுங்களா சரியோ. அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், எதிர்காலத்தில் படிச்சு வடிவா எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையா வரணும். பாருங்க நாங்கள் இன்னைக்கு லீவ்ல நிற்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு ஒரு 10-15 நாளா. ஆனா எங்களுக்கு சம்பளம் உங்களை அப்பா வேலைக்கு போடி சம்பளம் தருமா இல்லை. ஆனா நாங்கள் வேலைக்கு போடி எங்களுக்கு சம்பளம் தரும். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3200 ரூபா முடியும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம செய்யலாம். இதெல்லாம் அரசாங்க வேலைக்கு தனியார் வேலைக்கு வருவாங்க. சரியா, உங்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்க வேலைக்கு விருப்பமா, காரில் போறதுக்கு விருப்பமா, அப்படி என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். சரியா, எங்க அம்மா செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா ஸ்கூலுக்கு 2 ஆட்டி விடும். அதனால இப்பயும் அந்த பழக்கம் இருந்தா டீச்சிங் எடுத்தது நான் லீவ் எடுக்கிறேன் 2-3 நாள் ஒரு வருஷத்துக்கு 2 அண்டைக்கு அம்மா அடிச்சாடி இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தாலும் மாதிரி இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் கட்டிக்கால பிள்ளைகள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்க ஏன்னா நல்லா வந்துடுவீங்க. சரியோ, நாங்க இது வந்து எங்களோட மினிஸ்ட்ரியில வேலை செய்யற ரூபியா காட்ட சொல்லி இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற அவன் ஜாயின் பண்ணி அவை இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல உங்களை ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே போல இந்த வருஷம் லண்டன்ல இருந்து ஒரு
என்னோட நான் படிப்பிச்ச பிள்ளைகள் அம்மா அப்பா இப்போ கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு கோயிலாக்கான்னு சொல்லி அவையும் ஒரு கொஞ்சம் காசு எங்களுக்கு தந்திருக்கா. முதற்கட்டமாக இந்த ஸ்கூல் இருக்கா. அதே போல எங்க ஸ்கூல் போன வருஷம் முடிக்க கொடுக்குறாங்க. எங்களோட ஊரை தான் மீட் பண்ணி கொடுக்குறேன் சொன்னாங்க. பேர்ல கேசவன் அடிக்கடி கேட்டு கொண்டு வந்தார், இதை கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி. அதனால நாங்கள் இதை சரி பரவாயில்ல செய்வோம். ஆனால் இந்த வருஷத்தோட பிள்ளைங்க நல்லா படிச்சா நாங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஃப்ரீயா முதலாம் தேதி அதான் நாங்கள் உண்மையாக நியூ இயர் அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு யாத்திரை விஷயமா இந்தியா போயிட்டு வந்தபடியா அதான் இப்போ இது கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த எப்பக்குள்ள உங்களுக்கு எப்போ எவ்வளோ நாங்கள் தருவோம். இந்த வருஷம் 5 கோப்பி உங்களுக்கு அடுத்த வருஷம் 8 கோப்பி 8 கோப்பி ஃபுல்லாக தரும். சரியா? அதில் முதலாம் பிள்ளையா வராங்களுக்கு சார் நாங்கள் சொல்கிறோம் பேக் வாங்கி கொடுக்குறோம். சரியா? நல்ல பேக், ஸ்கூல் பேக் உங்களுக்கு 5 வகுப்புல முதலாம் பிள்ளையா வராங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பேக் எல்லாம் வாங்கி தரும். சரியா? அவங்களுக்கு சப்பாத்து பண்ணி சொன்னால் நாங்கள் வாங்கி தருவோம். சரியா? ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். சரியா? நான் கேள்வி உதவி கேட்டா எனக்கு செய்யறது காட்டுறது என்னோட படிச்சுட்டு போனாங்க பொறியிலே நிறைய பேர் இருக்கு. நான் படிப்பிச்சாங்களே இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க வித்த ஸ்கூல்ல படித்தாங்க. நான் எது கேட்டாலும் செய்வாங்க. ஏன்னு சொன்னா ஒரு நம்பிக்கை எங்கள்ல. சரி, அதனால நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஊருக்கு நாங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம், ஹெல்ப் பண்ணுவோம். சார் சொன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னாச்சு. சரியா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய சின்ன நான் பிரைமரி படிக்கிற வழியா சொல்றேன். 5ஆம் ஆண்டுக்குள்ளா 12 வாய்ப்பாடு வழியா பாடமாங்க. 12 வாய்ப்பாடு பாடமாக்கினாலே வழியா வாசிப்பீங்க. பிள்ளைங்க கூட ஸ்கூல் புத்தகத்தை வாசிப்பீங்க. இந்த பேரண்ட்ஸ் நிற்கிற வழியா ஒரு 30 நிமிஷம் பிள்ளை இருக்கு. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி பிறந்தாங்க. சரியோ? நம்மளை நம்பி பிறந்த ஒரே ஆகிறாங்க. உங்களை விட நீங்க இன்னொரு மடங்கு வேண்டாப்பா. உன்னிச்ச குளத்தில் ஆனந்தபடியாத்துல இருந்து கேள்வி ஆனந்தன் தெரிஞ்சிருக்க முடியும் உங்களுக்கு. அவர் இங்க உன்னிச்ச குளத்திலாம் கூட இருந்தவர். அவர் எங்களே மாஸ்டர் ஆகிருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்க 4 பேர் கவர்மெண்ட் வேலை செய்யறோம். ஒரு ஆள் தான் பிரைவேட் வேலை செய்யும். ஏன் சொல்ற வேண்டாம், அப்படி அவங்க கஷ்டப்பட்டபடி எதனா இப்படி இருக்கு. அதே போல உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சாப்பாடு சொல்றாங்களா இல்லை தானே, ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றாங்களா இல்ல. அப்ப நீங்க வழியா படிங்க. சரியா? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா படிக்கிறது அதிகம் சொன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? ரைட் ஓகே. நாங்கள் எப்படி இருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டியேன். நம்முடைய போய் நான் இன்னொரு வேலையில் சொல்ல வேண்டும். இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் திறமையானவர்கள். காரணம், மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் 2021ஆம் ஆண்டு விசேடதையுடைய மாணவனை பரிசு பாஸ் பண்ண வைத்து பார்த்தார். அது சரியாக அவர் இதில் பரிசு பண்ண வைத்திருந்தார். போன வருடம் 2024 மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் நம்ம பாடசாலை முதலாவது இடம் 100 வீதம் கட்டணம் தாண்டி. அப்படி இப்போது எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் படிப்படியாக கொஞ்சம் உயர்ந்து வருகின்றார்கள். பெற்றோர்களும் கொஞ்சம் விழிப்படைந்து வருகின்றார்கள். பெற்றோருடைய விழிப்பு எவ்வாறு உயர்கின்றதோ இங்கு அவர்கள் விதைத்த விதைகள் வளர்ச்சியை காணலாம். எனவே உங்களுடைய அல்லாசையின்படி மாணவர்கள் மென்மேலும் உயர்வார்கள் என்பது பெரிய ஐயவும் இல்லை. எனவே உங்களுடைய அந்த கட்டளை உரணத்தை வழங்குமாறு